ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்துல நீ அவளை நேசிச்சப்போ உன் காதலை காப்பாத்திக்க அவகிட்ட எத்தனை பொய் சொல்லிருப்ப. இப்ப நீ சொல்ல போற பொய் அகிலாவோட வாழ்க்கையை காப்பாத்தும் கதிர். அவ வாழ்க்கையை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தையே காப்பாத்தும் கதிர். நல்லதுக்காக சொல்ற பொய் கூட உண்மைக்கு சம்பந்தம். சரி அண்ணி, நான் பேசுறேன். தேங்க்யூ. அவகிட்ட நான் சொல்ற மாதிரி மட்டும் பேச போதும். அக்கா, என்னக்கா இப்ப கால் பண்ணிருக்க? அகிலா, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அகிலா. ஏய், ஏண்டி அழுவுற? பைத்தியம், அழாத. முதல்ல நீ என்கிட்ட பேசு. என்னடா பேசுவ? நீ என்ன என்கிட்ட பேசல? எத்தனை தடவை நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன். ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற? என்னை விட்டு போகாதடி போகாதடின்னு எத்தனை தடவை சொல்லிருப்ப. இப்ப நீ என்ன விட்டுட்டு போக போறியா? சொல்லுடா. உனக்கு நிச்சயதார்த்தமா? வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னால முடியுமாடா? என்னை விட்டுட்டு போக போறியா கதிர்? என் வாழ்க்கையில நீ இருக்க மாட்டியா? நான் உனக்கு வேண்டாமா? உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொன்னது? நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் எங்க வீட்டுல அம்மா அவங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ அழாத, சரியா? இங்க பார், நிஜமாவே நான் பிசினஸ் வேலையில் தான் பிஸியா இருந்தேன். நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருப்ப. இல்லன்னா நான் கால் பண்ணும் போதாச்சும் அட்டென்ட் பண்ணிருப்ப. ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணியே. ஏன் அவாய்ட் பண்ண? இப்ப கூட அக்கா நம்பர்ல இருந்து தான் பேசுற. நீ ஏன் பேசலையே? இரு அகிலா, ஒரு நிமிஷம் கேளு. நீ மெடிக்கல் சீட் வாங்கணும்னு, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு என்ன அவாய்ட் பண்ணல. அதுக்கு இப்ப பழி வாங்குறியா? இல்ல. அதுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பியா? சச்சா, முதல்ல என்ன பேச விடு. இதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசாமே இருந்தேன். இங்க பார், நீ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீ எந்த மாதிரி மனநிலையில் இருந்தேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி இப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ அது ரிவர்ஸில் நடக்குது. அவ்வளோதான். அகிலா, நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? நான் நல்லா படித்து டாக்டராகி வரும்போது நீ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்டான்னு சொன்னல. ஆமா, சொன்னேன். அதுக்கு தான் இப்போ நான் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். நீ ஒழுங்கா உன் படிப்பை பாரு. உனக்கு எக்ஸாம் வேறு இருக்காமே, அண்ணி சொன்னாங்க. அதுக்கு படிக்காமல் நீ கிளம்பி வரேன்னு சொன்னியாமே, பைத்தியம். என்ன டாக்டர் மேடம், அட்வைஸ்லாம் எனக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? குட் கேர்ள். இப்படியே சிரிச்சுக்கிட்டே முதல்ல டாக்டர் ஆகிற வழியை பாரு. அதுக்கு முன்னால இப்படி ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன, புரியுதா டாக்டர் மேடம்? புரியுதுங்க பிசினஸ் மேன். சரி, நான் அன்னிக்கிட்ட கொடுக்குறேன். அண்ணி. அகிலா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரிக்கா. தேங்க்யூ சொன்னதெல்லாம் இருக்கட்டும். போய் நேரம் காலத்தோட தூங்கி எந்திரிச்சு
எக்ஸாம் நல்லபடியா எழுது. போ, நான் வைக்கிறேன். ம் சரிக்கா. அண்ணி, அவ உன்னை இன்னும் நேசிக்கிறா, இன்னும் நம்புறா. வாழ்க்கையில சில நேரம் நம்ம நம்புறவங்க சொல்ற பொய் கொடுக்கிற ஆறுதலே அந்த சூழ்நிலையை கடக்க போதுமானதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.